அருண் விஜய் சார், நீங்க சொன்ன மாதிரி நீங்க கதை கூட சரியா கேட்கல, உடனே டக்குன்னு ஓகே சொல்லி என்ன நம்பி நீங்க வந்துட்டீங்க. அவருடைய படம் இப்போ ரெட்டத்தலைன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. நான் ஒரு 30-35 நிமிஷம் அந்த படம் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி த்ரில்லரா இருக்கு அந்த படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாழ்த்துக்கள் பிரதர், கண்டிப்பா அந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய டெடிகேஷனுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. பார்த்திபன் சார், மீண்டும் மீண்டும் ரொம்ப நன்றி. நீங்க தான் அதை இன்னுமே எங்க போனாலும் சின்ன கதாபாத்திரம் சொல்றீங்களே தவிர, நீங்களே படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது சின்ன கதாபாத்திரம் இல்ல, மக்கள் சொல்லுவாங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். இளவரசு சார், நம்ம திருவிளையாடல சேர்ந்து நடிச்சோம். என் மனசுக்கு பிடிச்ச முத்துகிருஷ்ணா நீங்க அந்த படத்துல நடிச்சிருந்தீங்க, கண்டிப்பா நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். என்னுடைய சொந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு சந்தோஷம் இருந்தது. உங்க கூட பழகின நாட்கள் ரொம்ப அழகா இருந்தது. பேசின நாட்களை விட நான் உங்ககிட்ட நிறைய, உங்க கேரக்டர் நல்லா இருக்க நான் இன்னும் எழுதிக்கிட்டே இருந்தேன், இன்னும் பெட்டர் ஆயிட்டே போச்சு. அதனால இன்னும் நிறைய நாட்கள் நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க எந்த விதமான ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. தம்பி வந்துடுறேன் தம்பின்னு வந்து எனக்கு கோஆபரேட் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். என்னுடைய ரசிகர்கள்லாம் என்னுடைய படத்தை எப்படி ப்ரோமோட் பண்ணணும்னு இவ்வளவு நாள் ஆசைப்பட்டாங்களோ, அவர் அதை பண்ணி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த படத்தை அவர் ப்ரோமோட் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்காக உங்க சார்பா ஆகாஷ் பாஸ்கருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், என் சார்பாவும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி, அவர் எனக்கு குழந்தையில இருந்து தெரியும். இன்னைக்கு அவருடைய பேரே வருது, இன்பன் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மதுரை மக்களுக்கும் மதுரை ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன்.